என்ன படம் வந்தாச்சா? ஆரம்பிச்சனால சரி. இப்ப என்ன ஆர்ப்பாட்டம் வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க போல. நீ போலியாப்பா? நீனு இல்லப்பா, நான் போல இன்னைக்கு. என்னப்பா நீ தளபதிக்காக நம்ம தானப்பா போய் நிக்கணும். இல்ல கரெக்ட் தான். அன்னைக்கு நான் ஓனர்ட்ட லீவு கேட்டேன். எங்க போறேன்னாரு, ஆர்ப்பாட்டத்துக்கு போறேன்னா ஒரே அடைஞ்சிரும் மரியாதையா வேலையை போறேன் அப்படின்ட்டாரு. நான்லாம் வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு தூக்கி போட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டேன் நேத்து. நீ போயிருவப்பா, உனக்கு என்ன? என் வீட்டுல நான் வந்து வேலைக்கு போனாதான் எனக்கு சோறு, அடுத்த நாள் சோறு. இப்ப கொஞ்சம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால வேலைக்கு போனாதான் சோறு. பசங்களா இங்க பாருங்க, இந்த பையன் யோசிக்க ஆரம்பிச்சானா? அப்ப நம்ம கட்சியில இருக்க மாட்டான், போயிடுவானே. அப்படி சொல்லடா கட்சியில இருங்க, அப்படி சொல்லடா நானு. என்னன்னா இப்ப வந்து எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கா. அதனால வீட்லயும் வந்து எங்க அம்மா வந்து போவாதன்ட்டாங்க. அப்புறம் வந்து வேலைக்கு போனாதான் காசுங்கிறதால வேற வழி இல்லாம நான் வேலைக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. அங்க போயிட்டு யோசிக்காதீங்கப்பா, யோசிச்சாலே இப்படிதான். அங்க போய் விட நான் வேலையா பாத்திருப்பேன் நானு. உடம்பு மட்டும் தான் அங்க இருந்துச்சு, மனசு உள்ள ஆர்ப்பாட்டத்துல தான் இருந்துச்சு. நான் வீடியோ எல்லாம் என்னெல்லாம் பாரு, நான் பாரு லீவ் போட்டு வீட்டுல சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன். பாரு, லீவ் போட்டு வீட்டுல சும்மா படுத்துறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு சும்மா படுத்துறதுக்கு அங்க வந்திருக்கலாம்ல பையன். நான் தலைவர் மாதிரி நான் மெயின்டைன் பண்ணணும்ல. தலைவர் மாதிரியா? தலைவர் வந்து சும்மா சும்மா படுத்துறாங்க. தலைவர் மாறு வேஷத்துல வந்துட்டு போயிருக்காரு ஆர்ப்பாட்டத்துக்கு. ஆமா ஆமா, ஜல்லிக்கட்டு வந்தாருல, மூஞ்ச மூடிட்டு. வந்தாரு, அவரு கெட்டப் போட்டிருந்தாரு. பாக்கல மாதிரி போட்டிருந்தாருப்பா. ஆர்ப்பாட்டத்துக்கு அவரே மாறு வேஷத்துல வருவாரா? ஏன்னா அவர் வந்து கூட்டம் வரும்ல, இன்னொரு அசம்பாவிதம் கரூர் மாதிரி நடந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக ஒரு மாறு வேஷத்துல வந்தாரு. அதாவது நம்ம நார்மலா பிரச்சாரம் பண்ண போனாலே அவ்வளவு கூட்டம் வருது. முதல்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இறங்குறோம். அதுல தளபதி வந்து மைக்க புடிச்சு கத்தி படத்துல பேசின மாதிரி பேசிட்டாருன்னு வச்சுக்கியா, டக்குன்னு சுதாரிச்சு இந்த ஈரான் போரை பத்தி பேசிக்கிட்டாருன்னா என்ன பண்றது? அதனாலதான் ஒண்ணு இப்ப பெட்ரோல் எல்லாம் வேற அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு என்ன சொல்றாங்க, நம்ம பிரச்சார வாகனம் அதுக்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்கு, டீசல் அடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பேசிட்டாருன்னா என்ன வருது? இது உலகமே சந்திச்சிரும். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் பங்க் ஓனர்லாம் எல்லாருமே வந்து யாருக்குமே பெட்ரோல் கொடுக்காம எல்லாரும் தளபதி வீட்டு வாசல் வந்து நின்றுவாங்க. அப்புறம் என்ன ஆகுது? தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிரும்ல. இன்னொன்னு என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெட்ரோல் பங்க் ஓனருமே ஆளுங்கட்சியாதான். என்ன சொல்றேன்? எல்லா பெட்ரோலையும் பதுக்கி வச்சுட்டு இப்படி பண்றாங்களா? இதுக்கு எதிரா நம்ம பேசியே ஆகணும்பா. எனக்கு தெரிஞ்சு தளபதி ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பண்றாங்க. அவர் பேட்டரி கார் தானே வச்சிருக்காரு, BMW. அப்புறம் என்ன? இல்ல பேட்டரி கார் தான் வச்சிருக்காரு. ஆனா யாரோ வந்து ஊக்கு எடுத்துட்டு போய் டயர்ல காத்த புடுங்கி விட்டுருக்காங்க. பைத்தியம் மாதிரி பேசாதீங்கடா. கார்ல வந்துருவாரு, அந்த பிரச்சார வாகனத்துக்கு ஏது பேட்டரி? அது எதுல எடுத்து வருவாங்க? அவரு அதுலயா வராரு? வண்டி, அப்புறம் அந்த வண்டி இருந்தாலும் பிரச்சாரம் மாதிரி பேசுறீங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு எதுக்கு பிரச்சாரம் ஆகணும்? ஆர்ப்பாட்டத்துக்கு கார்ல தானே வருவாரு. ஸ்டேஜ் போட்டுருக்காங்க, ஸ்டேஜ்லயே நின்னு பேச போறாரு. இல்ல தளபதி வராம இருந்தா ஸ்டேஜ்ல பேச முடியாது. நம்ம மலைக்கு ஏறி அடிச்சு நோக்கிடுவாங்க. அதனாலதான் பிரச்சாரம் ஆகணும். சரி, அதெல்லாம் விடு. நம்ம இது முக்கியமான விஷயம் வந்து ஆதவன் பேசியிருக்காரு. அது கேட்டீங்களா நீங்க? பாரு என்ன சொல்லிருக்காரு சூப்பர் ஸ்டார். அவரை வந்து திமுக தான் அடிச்சு உடைக்கி உட்கார வச்சிருக்கு. நமக்கு தெரியல பாருங்க. ஆமா, அவர் வந்து ரஜினி வந்து அப்ப ஜெயலலிதா அம்மாவே எதிர்த்து கேள்வி கேட்டவர் தான். ஆனா இப்ப திமுக வந்து எதிர்க்குதுன்னா நம்ம வந்து அந்த நெரேட்டிவ் செட் பண்ணணும். ஆமா அது உண்மைதான், திமுக தான் மிரட்டுச்சு. ஆனா இதை மட்டும் செட் பண்ண வேலைக்கு ஆகாது. இதை தாண்டி நம்ம தலைவரையும் முடக்க பார்த்துச்சு, நம்ம தலைவரையும் மிரட்டினாங்க. ஆனா நம்ம தலைவர் வந்து மன உறுதியான ஆளு, கெத்தானவர் மாசானவர்னு போடணும். வீட்டுக்குள்ளே இருந்துறாருல்ல, வெளில வந்தாதான் அவர் அடக்க முடியும் ஒடுக்க முடியும். வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறாரு, அவர் எப்படி அடக்குவாங்க ஒடுக்குவாங்க? வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளில வர விட மாட்டாங்க தம்பி, சும்மா கிடையாது, வர விட மாட்டாங்க. போன வாரம் கல்யாணத்துக்கு போனாரு, எப்படி வந்தாரு? யாரு தலைவரு? அது பிப்ரவரி புது அண்ணி கூட வந்தாரு. பிப்ரவரி வந்தாரு, கார்ல தானே வந்தாரு. ஒரு விஷயம் தெரியுமா, தளபதி வீட்டு வாட்ச்மேன் இருக்காருல்ல வாசல்ல, அப்படி அவர் தான் கதவு திறந்து விட மாட்டாரு, கார் வர மாட்டாராம். இப்ப தளபதி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறத அங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காராம். இது சொல்றியே, எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. தளபதி வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவர் வந்து டிஎம்கே ஆலாம். அதனால அவர் டெய்லி பால் பாக்கெட் கரெக்ட் டைமுக்கு கொடுக்காதனாலதான் அவர் கரூருக்கே லேட்டா போயிருக்காரு. காஃபி அவர் காஃபி குடிப்பாரு. அவர் காஃபி குடிப்பாரு தலைவர். காஃபி எல்லாம் குடிப்பாரு. அவர் காஃபி லவர். அவரு எளிமையான தலைவர் அவரு. ஆமா, நம்மள மாதிரி அவரும் ப்ரூ காஃபி போட்டு குடிப்பாரு. அவ்வளவு எளிமையான அண்ணா. போய் பார்த்தேன், எனக்கு தெரியும். அது தெரியாது. பிளாக் காஃபி இல்ல? பிளாக் காஃபியா? இல்ல இல்ல, அவர் பிளாக் கலர்ல வேற ஒரு ஜூஸ் தான். எனக்கு ஒரு டவுட்ரா, தண்ணி குடிப்பாரா தலைவர்? தண்ணி குடிப்பாரா? டெய்லி நைட் குடிப்பாரா? டேய் அது கேக்குறடா லூஸ் பேல. தண்ணிடா, குடிக்கிற தண்ணி, ஆர்ஓ வாட்டர். ஆர்ஓ வாட்டர் எல்லாம் குடிக்க மாட்டாரு. ஆமா, கொய்யா தண்ணி வேணா குடிப்பாருன்னு நினைக்கிறேன். கொய்யா தண்ணியா? ஆமா, கொய்யா தண்ணி எல்லாம் இல்ல, கொலா தண்ணி.
சரி விடு, அது எதுக்கு நமக்கு? அவர் என்ன எளிமையா இருக்காரு, அது மட்டும் தான் ஆமா நமக்கு வேணும். எளிமையான தலைவர். சரி ஓகே, இப்போ என்ன அடுத்து என்ன? இப்போ ஈரான் போர் பத்தி ஏதாவது பேசுவாரா தலைவர்? தலைவர் இப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு வராதுக்கே அதுதான் காரணம்னு சொல்றாங்க. என்ன அவர் முக்கியமா அந்த தலைவர்கள் கிட்ட பேசிக்கலாம், ட்ரம்ப் கிட்ட பேசி ஏன் இப்படி இந்தியாவுக்கு வர கப்பல்லாம் வந்து இப்படி பண்றீங்க, ஈரான் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாராம். அப்படியா? ஜூம் மீட்டிங்ல பேசியிருக்காங்க, அதனாலதான் அவர் வரல நேத்து. அப்படியா? ஜி கிட்ட இப்ப ஏதோ சவுண்ட் வருது, யாரு மியூட் போடுங்க. ஒரே சளி, அதான் சளினா இப்ப ஸ்பேஸ்ல வராத. நம்ம ஜி இருக்காருல்ல, ஆமா நம்ம ஜி கிட்ட போன் பண்ணி அந்த கிளி கிழிச்சாரு நம்ம தலைவர், தெரியுமா? என்னாச்சு? ஒரு கிளி கிழிச்சாரு. ஏன் நீ எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. ஜி தானே கிழிச்சாரு, ஒழுங்கா வந்து மூட்டு வந்து சிபிஐ விசாரணையில உட்காருன்னு இருக்காரு ஜி. அது இல்லடா, இந்த பெட்ரோலுக்கு சொல்றேன். சிபிஐ விசாரணை கூப்பிட்டது காரணமே வேற. அதாவது இந்த போர் பத்தி ஏதாவது பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி அப்படி கூப்பிட்டா டிஎம்கே அரசு வந்து அவங்களை வந்து முடக்கிறோம், தளபதியை வந்து விடாது அப்படிங்கறதால சிபிஐ விசாரணைன்னு சொல்லி கூப்பிட்டு அங்க போயிட்டு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி லேப்டாப்பை வச்சுட்டு துப்பாக்கி படத்துல பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இவரு எங்க கூட இலக்கட்சி வருதுன்னு கூப்பிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு, பூக்கட்சிக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்கன்னு அடிச்சு விட்டாங்கல்ல பொய்யா. நாங்க உங்களை கூப்பிடாமலே நீ இப்படி அடிச்சு விடுறியாடான்னு நீ வந்து ஒழுங்கா சிபிஐ விசாரணைக்கு வான்னு கூப்பிட்டாங்களாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க போனா நம்மள அடிப்பாங்க, மிரட்டுவானுங்க, கட்சி வேலை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆர்ப்பாட்டம் இருக்குதுன்னு கதை கொடுத்துன்னு லீவ் போட்டு சுத்தின்னு இருக்கிறாரு. தம்பி போவாதது டெல்லிக்கு நல்லது, போயிருந்தா அவ்வளவுதான் காலியா இருக்கும் அங்க டெல்லி. போவாதது நல்லது நினைச்சுக்கிட்டு. இன்னொன்னு அதையும் தாண்டி ஏன் போகலன்னா, இந்த காரணத்தை தாண்டி பிளைட்ல பெட்ரோல் இல்லையா, ஒயிட் பெட்ரோல் காலி ஆயிட்டான். அப்படியா? ஆமா, அவர் போற பிரைவேட். அப்ப இதுவும் திமுக தான் சதி பண்ணுது பாரு. சீ, இப்படி இவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஜெட்டு பிரைவேட் விமானத்துக்கு ஒரு இது இல்ல பாத்துக்க. என்னமோ சொந்த பிளைட் தானே, பெட்ரோல் போட காசு இல்லையா? காசு இருக்குடா, என்ன பெட்ரோலே இல்லையா? பெட்ரோல் தட்டுப்பாடே இல்ல. ஃபர்ஸ்ட் காசுனா இல்ல, தளபதி கிட்ட இருந்திருந்தா அந்த வரி எல்லாம் கட்டியிருப்பாருல்ல. தளபதி எளிமையான தலைவர். ஆமா, 1000 கோடி தான், வெறும் 1000 கோடி விட்டு வர்றாரு, அவ்வளவுதான். இல்ல இப்ப வந்து இன்னும் 4 படம் நடிக்க போறாராம். ஆமா ஆமா, தெரியாதா? 2500 கொடுக்கணும்ல எல்லாருக்கும். அதுக்காக? மக்களுக்காகவா? மக்களுக்காக அந்த 6 சிலிண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நடிக்க போறாரா தளபதி? 3 படமா தான் இருந்தது. இப்ப சிலிண்டர் விலை ஏத்துனதால அது 6 படமும் மாத்திட்டாரு. ஆனா இப்ப பாரு, படமும் நடிச்சுக்கிட்டு, மக்களையும் பாத்துக்கிட்டு, மக்கள் கூட வந்து நின்னுட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவர் சாப்பிடணும், காஃபி குடிக்கணும், தூங்கணும். இது எவ்வளவு பெரிய வேலை. அவர் எப்ப நின்னாரு? நிப்பாரா, நிப்பாரு. அவர்தான் சொன்னார்ல, ஜெயிச்சிட்டா கிராமம் வருவாங்க. தம்பி பாரு, மரியாதை கட்டுறோம் உனக்கு வந்ததுல ரொம்ப பண்ணிட்டு இருக்க. நேர்மையா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லு. நீ நேர்மையா பேசுற மாதிரி இருந்தா கிளம்பி போயிரு, வேற கட்சியில போய் சேர்ந்துரு. நீ இந்த கட்சி உறுப்பினரே இல்ல, நீ போராட்டத்துக்கு உறுப்பினரா இருந்தாலும் தளபதிக்கு உண்மையா உயிரா இருக்க. நான் ஒன்ன மாதிரி அந்த கட்சியில எல்லாம் எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. நம்மக்குள்ள மட்டும் ஏன்னா இப்படி யோசிக்காதீங்கடா. யோசிச்சீங்கன்னாவே வேற கட்சிக்கு போயிடுவீங்கடா. தயவுசெய்து யோசிக்காதீங்க. வண்டியா இருக்கு, நீ ஓடி போயிடு. மரியாதை தம்பி, நேர்ல பாக்குறேன்னா காலி பண்றோம் நானு. சரி, இவ்வளவு பேசுற, நாளைக்கு வருவேன் ட்விட்டர்ல வருவேன். தயவு செஞ்சு இந்த புத்தகம்லாம் படிக்காதீங்க, யோசிக்காதீங்க. ட்விட்டர்ல வருவானா? ரெக்கார்ட் போடுறியா நீ? இந்த பையனுக்கு இதே வேலைப்பா எல்லாத்துலயும். சரி கிடையாது தம்பி. அடுத்த தரல இந்த பயில சேர்க்காதீங்க எல்லாரும் உள்ள. நான் கிளம்புறேன், நான் வாய் சும்மா இருக்காது. அந்த பையனை முதல்ல ரிமூவ் பண்ணி விடு.